சுட்டி டிவி க்ளோரியாவின் வீடு. ப்ரோ டைட்டில் சாங் சீரியஸ். வாட் இஸ் த பிகெஸ்ட் ரெட் ஃபிளாக் இன் அ பர்சன்? இவ வந்து இவ்வளவு இண்டிபெண்டா இருக்கா, இவ்வளவு பண்றா, அதுக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவ மட்டும் அப்படி பண்ண வேண்டாம். லூசிங் யுவர் டாட் இது வரைக்கும் இட் மஸ்ட் ஹவ் பீன் a very tough journey. இல்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கும். You can bring out that. Lighter rapid fire. Okay. Okay. What is the biggest red flag in a person? இதெல்லாம் இருந்தா நீங்க அங்க இருங்க, நான் இங்க இருந்துக்கிறேன், வேணவே வேணாம், அப்படி run the opposite direction character. எனக்கு வந்து one who does not stick by his words, not being responsible for his words. அதுதான் என்னோட biggest red flag இருக்கு. When you say it, you have to mean it, you have to prove it. செய்ய முடியலன்னா சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணுவேன், இப்படிலாம் இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சும்மா அதுக்கப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஓகே நல்லா இருந்துச்சா ரைட் முடிஞ்சிச்சு கிளம்புங்க அந்த மாதிரி. அதுதான் கொஞ்சம். And what is your biggest green flag in a person? Green flag வந்து அது நான் ஆல்ரெடி அந்த ட்ரெய்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். A man who respects his woman for who she is, for a profession, for a career, எதுவா இருந்தாலும் அவளா நீயாரு நான் நீயா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் ட்ரீட்ஸ்ல என்னோட மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து a man who never sacrifices his career for his woman. நான் வந்து let's grow together type. நான் வந்து நீ எனக்காக நீ இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வீட்ல உட்கார நான் போய் அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேருமே சேர்ந்து வர்க் பண்ணணும். PS4லாம் வாங்கிட்டு பெட்ரூம்ல விளையாடலாம் நினைச்சீங்கன்னா நீ don't come near Charlie. கிடைக்கும். ஆனா விளையாடுறது வந்து வேலைய விட்டு வீட்ல விளையாடுறது is not Charlie. Okay. ரெண்டு பேர்ல you don't have to sacrifice your career. இவ வந்து இவ்வளவு இண்டிபெண்டா இருக்கா, இவ்வளவு பண்றா, அதுக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவ மட்டும் அப்படி பண்ண வேண்டாம். let's grow together. நம்ம ரெண்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அது I will support, எனக்கு என்ன வேணுமோ அது அவங்க சப்போர்ட் பண்ணணும்ன்ற மாதிரி. Okay. Nice. Losing your dad இது வரைக்கும் it must have been a very tough journey that I cannot probably even empathize பண்ண முடியுமே தவிர ஒரு பர்சன் கூட என்னால் அதை ஃபீல் பண்ண முடியாது. And you must have had people that would have cheered you all along and ஓரளவுக்கு gotten you hereல. அந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுத்த அட்வைஸ் I needed it at that moment and it genuinely made me think and rethink the situation அப்படின்னா what would it be? இது அது மாதிரி எனக்கு ஒன்று இருக்கு, நான் முடிச்சுட்டு சொல்றேன். It deserves a shout out. Okay. எனக்கு வந்து என்னோட வீக்னஸை வந்து வெளியில காமிக்க கூடாது அப்படின்ற அட்வைஸ் தான் எனக்கு ரொம்ப. அண்ட் டோன்ட் புட் யுவர் செல்ஃப் டவுன். உன்னோட வந்து நீ வீக்கா காமிச்சிக்காத. அது வந்து எல்லார்கிட்டையும் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், த ஒன் யூ ட்ரஸ்ட் பிளைண்ட்லி, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து யூ கேன் செட்டில் டவுன் அப்படி கொஞ்சம். பட் இதுதான் என் வீக்னஸ், இதெல்லாம் தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா அது அட்வான்டேஜ் எடுக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டக்குன்னு அட்வைஸ்ன்னு கேட்டோன்னு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் வந்து இதுதான். Don't give up and don't show your weakness to others. அது வந்து not because not showing your weakness is bad, it's because weakness காமிச்சா அது அட்வான்டேஜ் எடுத்துக்கறாங்க. அந்த இது மட்டும் அதுக்கு வீக்காவே இருக்க கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். You are a person that cries la. So அது வந்து அத காமிச்சா இதெல்லாம் தான் அவளோட வீக்னஸ். ஓகே இத வச்சு நான் வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்றேன், அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கற. இப்போ நான் வெளியில யார்ட்டையாவது இப்படி பேசுறேன், சரி நான் சோலோ ட்ரிப் போறேன் அப்படின்னா டாடி இல்ல அதெல்லாம் வந்து சொல்லவே மாட்டேன். See that's a weakness. அது வந்து அது ஒரு பாயிண்டா எடுத்துட்டு ஓகே அந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ யா அந்த மாதிரி. இப்போ எனக்கு ஸ்ட்ரைக்கிங்கா டக்குன்னு இது கேட்டோன்னே 12th போது ஐ வாஸ் இன் a very very bad state. அதுன்னு உட்காந்து அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் யூ கேன் மேக் சம்திங் குட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து கிளாஸ்ல அழுவுறேன். அப்படியே அவ்வளோதான். என்ன I was in 12th grade. Now looking back, I'm like, life didn't even start. Yes. நான் காலேஜுன்னு கூட உனக்கு போல அப்படின்றப்போ பிடி பீரியட் கட் அடிச்சுட்டு உட்காந்து ஐ was crying in class. அவன் வந்து சாக்ஸ் மாற்ற வந்துட்டு he was like, what happened? Why you crying? Any sane person, if someone is crying in class, would have done what? Come sat next to them. Like, it's okay, don't cry. I thought that is what I needed, right? But then I realized it's what I wanted. What I needed was him being like, Rishika, ennam pol vaalkai, ennam pol dhan vaalkai. I was like, அப்ப நல்லது யோசிச்சா எனக்கு நல்லது நடந்துருமா? He was like, யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணு. It genuinely started there. And because I'm advice பண்ற டைப்பும் கிடையாது, I still keep telling him, it started there. And today
even when something goes super bad for me, I'm like, okay, it's just another day, it's gonna be so fine அப்படின்றதான் அந்த that advice for me. அது ஆக்சுவலி வந்து தனுஷ் சொல்றேன், எண்ணம் போல் வாழ்க்கை இஸ் தனுஷ். Why? And that is also another reason me and him are proper. எனக்கும் அவனுக்கும் தனுஷ் ரொம்ப பிடிக்கும். விஏபி ரிலீஸ்லாம் பத்தா குறைக்கு சிவில் இன்ஜினியராக போயிட்டோமா, அதனால போயிட்டு விஏபிலாம் பார்த்துட்டு வந்து இட் வாஸ் மை பயோ ஆல்சோ ஃபார் அ வெரி லாங் டைம். So that எனக்கும் நான் வந்து அது ரொம்ப நம்புவேன். டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆகல கேட்கும்போது. பட் நான் ரொம்ப அதை நம்புறேன். நான் என்கிட்ட யாராவது கேட்டாலுமே எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் அதோட பாசிட்டிவ் வே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம எனக்கு வந்து அப்படிதான், நான் என்ன யோசிக்கிறேனோ அப்படியாதான் நான் ஆவேன் அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன். That's also there in the Bhagavad Gita. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவே. So அது that works. That actually works. So that and ஓகே, இது வந்து லைட்டா ஒரு ட்ரிக் கொஸ்டின். ஓகேவா? நீங்க வந்து யூ ஆர் a civil engineer by degree and by profession also. Yes. Would you want to be a very like prominent builder or a very famous social media influencer? இதுக்கு வந்து ஃபேமஸ் எடுத்துட்டு I want to be both a proper civil engineer and a social media influencer. ஏன்னா I can do both. அது வந்து நான் இந்த வருஷம் 2 yearsல நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு பி போத். எனக்கு இந்த ஃபேமஸான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராலாம் இருக்க வேணாம். பட் ஐ வாண்ட் டு ப்ரொவைட் வேல்யூஸ். ஐ வாண்ட் டு ஷோ வாட் லவ் இஸ். ஸோ நான் ஐ வில் கண்டினியூ டூயிங் இட். நான் ஃபேமிலிக்காக சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பாக அது கரியர் நான் பண்ணி தான் ஆகணும். பட் யூ வேர் சம்மன் தட் வாஸ் லைக் இந்த இந்த ஃபீல்டுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, நான்லாம் பில்டிங்லாம் கட்ட மாட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. லைஃப் இஸ் லைக் கட்ட மாட்டேன். நான் சொன்னேன் வா இப்போ நீ இதான் கட்டணும். அது அவ்வளோதான். நம்ம வந்து நம்ம நினைக்கிறது அது தெரியல எனக்கு. நான் அப்படிதான் வந்து யோசிச்சேன். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்க போறேன்னும் போதே ஃபர்ஸ்ட் எங்க டேடி கிட்ட சொன்னது, உங்க கம்பெனி பக்கம்லாம் என்னை கூப்பிட்டீங்க அவ்வளோதான், படிச்சு முடிச்சுட்டு ஓடிடுவேன், இந்த ஃபீல்டே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா லைஃப் brought me here. என்ன பண்றது பில்டிங் கட்டணும். பட் அதனால் ஓகே கத்துக்கலாம் முடியும் அப்படின்னு இருக்கு, பாப்போம். So I want to be both. எனக்கு ஜெனுவன்லி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிதான். எனக்கு சிவில் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பில்டிங்லாம் கட்டிட்டு ஓகே அப்படின்னா, பில்டிங் கட்டினா மட்டும் போதாது, கட்டின பில்டிங்கை விற்கணும் அப்படின்னா அதுக்கு சோஷியல் மீடியால விற்கணும் அப்படின்னா தட் வாஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் மீ. பிகாஸ் ஐ எம் அ வெரி ஒர்க்ல ரொம்ப லோக்கியான பர்சன். பெருசா பண்றது வெல்ல தெரியாது, அப்படியே இருந்துட்டேன்னா டக்குன்னு வந்து நீ பண்ற எல்லாத்தையும் காமிச்சாதான் அவங்க நம்புவாங்க. அப்படின்னா அந்த ஷெல் எனக்கு பிரேக் பண்றதுக்கு மை வீடியோகிராஃபர் will vouch for it. It was very tough for me, but then I think we've gotten to a level ground where I'm like, yes, where I've gotten to a level where I'm like, okay, I take one step, you take one step, we'll meet in a middle ground and make this work out. So yeah, proud of you more than me, but yeah. Okay. Top 3 movies that you would suggest people to watch. அப்படியே ரேண்டமா இருக்கு. ஏன்னா நான் ரேண்டமா உட்காந்து ஓகே ஷால்வுமாவை என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு எழுதுனதான் இது. எனக்கு ரொம்ப பழைய படம் எல்லாம் ஞாபகம் வரல. டக்குன்னு ஞாபகம் வந்தது வசூல் ராஜா MBBS. எனக்கு வந்து ஐ வாண்ட் பீப்புள் டு வாட்ச் தட். அது ஆப்வியஸா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து எனக்கு MS தோனி. நாட் பிகாஸ் இட்ஸ் MSDயோட இதுன்றனால மட்டும் கிடையாது, எனக்கு வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் அந்த மூவிக்காக போட்டிருந்த எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்படி அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு. தோனி மாதிரி பண்ணது வந்து த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட், அதுக்கு பின்னாடி தோனி கிட்ட பேசினது, கம்யூனிகேட் பண்ணது, அது வந்து இட் வாஸ் டூ குட். ஸோ அண்ட் மூவி ஆஸ் அ மூவி ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னாலே டக்குன்னு போராடலாம்னா அதுல ஒரு பாட்டு இருக்கு, அவ்வளவுதான் அந்த மாதிரி. அண்ட் எனக்கு வந்து தேர்ட் ஒன்ல வந்து 2 இருக்கு. இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. மின்மினின்னு ஒரு படம் வந்துச்சு. எனக்கு பர்சனலா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மெய்யழகன் ஆஃப்கோர்ஸ், அதுவும் நிறைய பேருக்கு அது பிடிக்கல, பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. People who told மெய்யழகன் was a slow movie. Nothing to say, guys. எனக்கு வந்து we are judging you immensely. மின்மினியும் மெய்யழகன் ரெண்டுமே எனக்கு வந்து அதோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ எனக்கு இட்ஸ் a must watch movie. ஓகே, ஷாலினிஸ் ஐடியா ஆஃப் மீ டைம்னு நான் எழுதி வச்சிருக்கேன். பட் ஓகே, எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நீங்க சொல்லாத எதையா சொல்லுங்க. மீ டைம்னா ஜாலியா இந்த நசிரியா ராஜாராணில
இல்ல அதெல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு வந்து மீ டைம்னா ஐ சிட் அண்ட் ரைட் நிறைய. அது வந்து ரொம்ப ஆஃபா இருந்துச்சுன்னா கதவெல்லாம் சாத்திட்டு நைட்டி போட்டு பாட்டு போட்டு குத்தாட்டம் தான். இஃப் யுவர் லைஃப் இஸ் a மூவி, பிறக்கும் போது கிரெடிட்ஸ் அதெல்லாம் போட்டு இன்ட்ரடியூசிங் ஷாலினி அதெல்லாம் போட்டு இறக்கும் போது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை, ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாம் ரிட்டன் டைரக்டட் பைனா விச் டைரக்டர், ஜான்ரா ஆஃப் மூவிஸ் கேட்குறேன். ஓ அப்படி. எனக்கு வந்து எனக்கு வந்து இதை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு எனக்கு சொல்லும் போது ஸ்ட்ரைக் ஆனது ஐ வாண்ட் டு லீவ் இட் டு காட் தான் எப்பவுமே. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட் இன் திஸ் மூவி, ஐ வாண்ட் டு லிவ் எவ்ரி மூமெண்ட். ஸோ வென் ஐ வாண்ட் டு லிவ், எனக்கு வந்து ஸ்டோரி தெரிஞ்சா எனக்கு வந்து வாழ்றது சுவாரஸ்யமா இருக்காது. ஸோ எனக்கு அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணணும்ன்ற சயின்ஸ் மட்டும் வந்தா போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட். ஸ்டோரி ஃபுல்லா கேட்டுட்டு எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா நடிக்க வேணாம். எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ். இல்ல எப்படி ஓகே நீங்க ஆக்சுவலி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட பெர்ஸ்பெக்டிவ்வே சூப்பரா இருக்கு. பட் நான் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுனேன்னா, இப்போ if you take GVM படம்னா you know this is the template. if you take மணிரத்னம் அவங்க படம்னா this is the template. if you take லோகேஷ் கனகராஜ் படம்னா லவ் எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட். if you take பிரதீப் ரங்கராஜன் it's பேர் தப்ப சொல்லிட்டேன். இப்ப பிரதீப் அண்ணாவோட படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப அஸ்வத் அண்ணாவோட படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஓகே கண்மணி ஒரு டெம்ப்ளேட், லவ் ஸ்டோரி ஒரு டெம்ப்ளேட், அதெல்லாம் அந்த மாதிரி. இந்த இப்போ தியாகராஜன் கனகராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு டெம்ப்ளேட். அந்த மாதிரி வாட் இல் யோர் லைஃபோட டெம்ப்ளேட் பி ஒரு ஓவராலா? எனக்கு வந்து அப்படி பார்த்தா எனக்கு டைரக்டர் ராம் அவங்களோட ரிட்டர்ன் டைரக்டர் பை அப்படி போட்டா தரமணி தரமான படம், அனைவரும் போய் பாருங்கள். Oh my god, I can talk about தரமணி alone for an hour. That movie was chef's kiss. எனக்கு வந்து அது ஒரு 10 வாட்டி சஜஸ்டட்ல வந்தது. நான் கட்டுறது தமிழ்லாம் பார்த்துட்டு ஓகே இதுதான் படம் போல அப்படின்னு லைக் ப்ராப்பரா 3 நாளைக்கு நெஞ்சு வலி ஆயிடுச்சு. and then நான் பறந்து போவஸ் மெய்யழகன் ஸ்டைல் ஜாலியா சூப்பரா. so it will be written and directed by me. எனக்கு நான் பெருசா அவ்வளோ பெரிய மூவி பர்சன் கிடையாது, அதனால தெரியுது. கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அதனால எனக்கு டைரக்டர் ராமோட இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் அது ரொம்ப வே ஆஃப் லைஃப். எனக்கு ஆக்சுவலி அதுல ராம் இருக்கார்ல, அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், men don't know how to love independent women. ஏன்னா தமிழ் படம்லாம் பார்த்து ஸ்டாக்கிங் அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அது பண்றதுதான் லவ்னு நினைச்சிட்டு, இப்போ இல்ல அந்த பொண்ணு எனக்கு ஐ நோ வாட் டு டூ ஃபார் மை செல்ஃப்ன்றப்போ இவனுங்களுக்கு லவ் எப்படி பண்றதுன்னு தெரியல. லவ் பண்ண போறீங்கன்னா லவ் மட்டும் பண்ணு. தட் வாஸ் லைக் எஸ் ஹவு டிட் யூ கெட். நாங்களே இததான் சொல்ல வந்தோம், இதை விட பர்ஃபெக்டா நீங்க சொல்லியிருக்க முடியாது. வாஸ் எனக்கு ஸ்ட்ரைக்கிங்கா டக்குன்னு ராம் அவரோட இன்டர்வியூ அப்படின்னா கரெக்ட். அது நான் நிறைய பேர் என்ன சுத்தி இருக்கவங்கள பாக்குற போதும் அப்படிதான் இருந்துச்சு. மேன் ஹேண்ட்லிங் இண்டிபெண்டன்ட் உமன் இஸ் கொஞ்சம் தே ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட்டோ என்னமோ எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து மோர் ஆஃப் அ டிபெண்டன்ட் உமனா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி ஐ ஃபீல். பட் ஆப்வியஸா ஜென்ரலா நான் வந்து ஜெனரலைஸ் பண்ணல எல்லா மென்னும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நாட் ஆல் மென், ஆஃப் கோர்ஸ் ஈச் டு தேர் ஓன் தான். பட் எனக்கு சில பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல எனக்கு அப்படி தோணி இருக்கு, இண்டிபெண்டன்ட் உமனா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்குமோ ஒரு மேனுக்கு நம்மள ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் இட். ஐ கெஸ் we'll only know if we date. யா அது பண்ணாதான் தெரியும் மேபி. பட் அதனால அத பத்தி சொல்றதுக்கு வந்து யா அதெல்லாம் இல்ல. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒண்ணும் இல்ல, நான் வந்து டக்குன்னு 5 கேள்வி கேட்பேன். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தி பேசுவோம். இப்போ வந்து நான் வந்து as in the most funniest content creator அப்படின்னா you have to give me டக்குன்னு off the mind 10 செகண்ட்ல உங்களுக்கு யார் தோணுதோ அவங்க சொல்லணும். ஓகே டன். நீங்களும் வந்து சொல்வீங்களா? ஓகே நானும் சொல்றேன். டன். ஓகே டன். ஓகே the most sensible content creator. அதான் எனக்கு வந்து
அனிஷ் பகத் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் ஆல் ஆஃப் ஹிஸ் வீடியோஸ் பட் சில வீடியோஸ்லாம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோஸ் ரொம்ப சென்சிபிளா இருக்கும். லைக் அவர் நிறைய டிரான்ஸ் உமனோட லைஃபை மாத்திருக்காங்க, சிங்கிள் மதரோட லைஃபை மாத்திருக்காங்க. அது தி வே ஹி பிரசன்ஸ் த வீடியோ, நிறைய பேர் அதை பண்றாங்க. பட் அதை காட்டுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா, ஹவு கம்ஃபர்டபுள் த அதர் பர்சன் இஸ் அந்த வீடியோல இருக்கிறதுக்கு. ஒரு இது வந்து ஐ ஹாவ் டு டாக் அபவுட் திஸ். இது நம்ம இப்போ யாருக்காவது ஏதாவது ஒன்று செய்யறோம்னா அவங்கள சிம்பத்தைஸ் பண்ணி தான் அந்த வீடியோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நம்ம ஆடியன்ஸா, ஐ டோன்ட் பிளேம் த கிரியேட்டர்ஸ், பட் ஆடியன்ஸா நம்ம அதுக்கு தான் அதிகமாக அட்ராக்ட் ஆகிறோம். அந்த வீடியோவில் சிம்பத்தி இருந்தால் தான் எதுக்காக அழறாங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா நம்ம அது அவ்வளோ பெருசா தெரிய மாட்டுது. அண்ட் எனக்கு வந்து இப்போ நம்ம யாருக்காவது ஏதாவது பண்றோம்னா அவங்களும் அந்த வீடியோவை பார்த்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்போ அவங்க நல்லா வெல் செட்டில்டா ஆயிட்டாங்க. அப்போ ஐ வில் ஆல்வேஸ் இவ்ளோ விக்டிமைஸ் பண்ணி they have made us popular. I will always put myself in their shoes. ஏன்னா நான் அந்த பிளேஸ்ல இருந்திருக்கேன். என்ன வந்து சிம்பத்தைஸ் பண்ணியிருக்காங்க. அப்பாவோட டெத்ல ஆக்சிடென்ட் அப்போ என்ன வந்து ரொம்ப சிம்பத்தைஸ் பண்ணாங்க. It's very difficult to, and you've done it very well, but pull yourself out of the tag of her dad is not anymore, so she is அப்படின்ற அந்த tag இல்லாம becoming Shalini Robert is. Yeah. Thank you. அதனால எனக்கு I know how it feels to be sympathized, how it feels to be lost. அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் யோசிப்பேன். யார் அதை பண்ணாலும் I'll always stand against it. நான் இது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சொல்லியிருக்கேன். நீங்க அவங்களுக்காக செய்றீங்கன்றதுக்காக அவங்கள சிம்பத்தைஸ் பண்ணாதுங்க. அவங்க கஷ்டத்துல அழறாங்க அப்படின்னு ஆப்வியஸா நான் வீடியோ எடுக்கும்போது அழுவாங்க. அதை நீங்க எடிட்ல தூக்கிடலாம். அதை நீங்க வச்சே ஆகணும், வியூஸ்க்காக அதை வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இஃப் தேர் ஓகே வித் இட், ஓகே நான் அழறேன் பரவாயில்ல, அதை நீங்க வீடியோல வச்சுக்கிறேன்னு அவங்க சொன்னாலுமே அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ஓகேவா இருப்பாங்களா? இல்ல நீங்க உங்களை இப்ப என்கிட்ட யாராவது வந்து தேர்ஸ் ஆல்வேஸ் டூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ். என்கிட்ட யாராவது வந்து உனக்கு அப்பா இல்லை, நீ பாவம், அதனால நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னா நான் ஏத்துப்பேன், ஆப்வியஸா மாட்டேன். அதே உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, நீ இவ்வளோ வந்து இதெல்லாம் பண்ற, ஸோ அதுக்காக நான் உனக்கு இதை பண்றேன்னு சொன்னா அதை நான் ஹாப்பியா எடுத்துப்பேன். ஆப்வியஸா எதுனாலும் அவங்க எனக்கு பண்றதுதான். ஆனா அதுல ரெண்டு இது இருக்கு, காமிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குல்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் சென்சிபிளா யோசிச்சு பண்ணலாம். அப்படி வந்து அனிஷ் பகத்தோட வீடியோஸ் வந்து எவ்வளோ அழகா அந்த வீடியோல இருக்கவங்களும் எவ்வளோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்றது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடியோல. உங்களுக்கு எனக்கு ஓகே, ஃபார் மீ தட் கான்டென்ட் கிரியேட்டர் ஷாலினி ராபர்ட். Seriously, I really didn't expect this answer. I genuinely wanted to say that for all the reasons that you just said, because see, sirikrada போட்டு views ஜாஸ்தி பண்றது is a very good thing. I always stand by it. எனக்கு என்னமோ குக் வித் கோமாளி இவ்வளோ பாப்புலரா இருக்கிறதுக்கான ரீசனே, there are, as human beings, we're gonna have times when we know that we cannot laugh about something because the situations are so appo. When you're seeing something that will make you laugh, it's the best way to spread positivity and to get that. நம்ம ஒரு நாள் லிட்டரலா சொல்லுவாங்கல்ல, நீங்க உங்களே வற்புறுத்தி ஒரு 30 செகண்ட் சிரிச்சிங்கன்னா 45 செகண்ட் நீங்க ஆக்சுவலா சிரிச்சிருப்பீங்க. Laughter is that contagious. என்றப்போ I never understood why people had to sympathize or show like the most clickbaited stuff, and எனக்கு அது irritate ஆகும். And when I didn't know you were doing content because you shared it to me, it came on my feed and I'm like, oh my god, Shalini akka is doing all this, and I loved your editing, right? Because it always started on a positive note. It was always, this is who they are becoming, this is how I want you to help them out. It was never இப்படி இருக்காங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம். It was always அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை பத்தி பேச போறதே கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க இப்படி ஆக்க போறோம், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. இல்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கும். You can bring out that. அவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு, பட் ஆனா இப்போ இவ்ளோ கஷ்டத்துலயும் they want to do this. There's so many videos where I have seen and I have been like, இந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தா நான் இவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டேன். And I think you bring out that side of the viewers, which is why according to me you are the most sensible content creator that I've seen. Means the whole world now. Thank you. So yeah, அடுத்த क्वेश्चन வந்து கொஞ்சம் ஓகே, ரொம்ப அப்படியே எமோஷனல் அப்படி பக்கத்துக்கு ஓகே. அடுத்து the funniest content creator. ஜாலியா எனக்குலாம் வந்து விஜய் சித்து vlogs தான்.
Okay. நீங்க என்னதான் அவங்க நடுவுல போட்டு அடிச்சாலும் என்ன பண்ணாலும் விஜய் சேது பிளாக்ஸ்கே அது அப்படியே மறந்து சிரிக்கிற இதெல்லாம் இருக்கு. நான் வந்து என்னோட மீ டைம்ல வந்து நிறைய நான் தனியா உட்காந்துருக்கேன் பாக்குறேன்னா விஜய் சேது பிளாக்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். எல்லா வீடியோவும் டக்கு டக்கு டக்குன்னு பாத்துற மாதிரி இருக்கும். அது எப்படியோ ஆப்வியஸா அவங்களும் சில விஷயம் இருக்கு, சில சில இதெல்லாம் நெகட்டிவிட்டிஸ்லாம் வருது. பட் ஆஸ் அ ஃபன் கான்டென்ட் கிரியேட்டர் எனக்கு வந்து விஜய் சேது பிளாக்ஸ் தான் எப்பவுமே. நைஸ். உங்களுக்கு? எனக்கு வந்து பிளிப் நான் வந்து சர்வ்ஸ் எஸ்பெஷலி எனக்கு வந்து அசல் கோலாரோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். நான் லிட்டரலா அது ஒரு 10 வாட்டி பார்த்திருப்பேன். எனக்கு லைன் பை லைன் தெரியும். ஓகே. சிரிச்சுனா நான் ஜென்யூனா அவ்வளோ ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சு இட்ஸ் பின் சோ லாங் அப்படின்றதுனால. அண்ட் அவர் ரெவ்யூஸ் கூட பெருசா லைக் பார்க்க மாட்டேன், பிகாஸ் படம் பெருசா பார்க்க மாட்டேன். பட் ப்ராப்பரா அவரோட யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து மாஸ் ப்ரோ. நாட் தட் யூ நீட் எனி வேலிடேஷன் ஃப்ரம் மீ, பட் அமேசிங் ஒர்க். ஓகே, அடுத்தது வந்து யுவர் ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர். இது வந்து எனக்கு வந்து இது கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஆனா எனக்கு நான் தான் என்னோட ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர். எனக்கு சீரியஸாவே இது சொல்லும்போது எனக்கு இது சொல்லும்போது கொஞ்சம் நார்சிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கா. எனக்கு யாருமே ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர் யாருன்னு டக்குன்னு என்னால யோசிக்க முடியல. ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயம் நல்லா இருக்கும். எனக்கு இவங்க பண்ற எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு எனக்கு உண்மையாவே யாருமே ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொன்று எடுத்துப்பேன். கண்டிப்பா நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நான் பாக்குறேன். ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயம் எடுத்துப்பேனே தவிர எனக்கு இவங்க பண்ற எல்லாமே பிடிக்கும், இவங்க தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படி எனக்கு வந்து இருந்ததே கிடையாது. அண்ட் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் அப்படி இல்லாம கேட்டிருக்காங்க, உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு. எனக்கு அதுக்கான பதிலும் எனக்கு யாரையுமே நான் வந்து இவங்கள மாதிரி ஆகணும்னு யோசிக்கவே மாட்டேன். நான் என்னோட பெட்டர் வெர்ஷன் தான் ஆகணும்னு டெய்லி ஃபோக்கஸ் பண்ணேன். அது கொஞ்சம் சொன்னா ஓவரா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதான் எனக்கு வந்து நான் பண்ற ஒர்க் எனக்கு இஃப் ஐ டோன்ட் லவ் மை செல்ஃப் எனஃப் நோபடி ஐ கேனாட் லவ் அதர்ஸ் அண்ட் நோபடி எல்ஸ் வில் லவ் அந்த அளவுக்கு. ஸோ ஐ வில் ப்ரையாரிட்டைஸ் மை செல்ஃப். உங்களுக்கு? எனக்கு வந்து அப்படி ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ட்டு யார் ஆக்சுவலி எனக்கு இந்த எரா ஆஃப் கான்டென்ட் நான் ஆக்சுவலி இப்போ பெருசா யூடியூபே பார்க்கறது இல்லை. ப்ராப்பரா யூடியூப் பிஞ்ச் பண்ணதெல்லாம் வந்து 8th 9th 10th 2017-18 அந்த டைம். எனக்கு வந்து அன்டவுட்டட்லி ஜம்கட்ஸ் தான், லைக் ஹரிபாஸ்கர் தான் ஓகே. விஷயம் என்னன்னா எனக்கு வந்து யூடியூப்ல வந்தது பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் லைஃப் அப்படின்னு. பிஸ்கெட்டை டங்க் பண்றதா ஃபர்ஸ்ட் சீன். மேரிகோல்ட் பிஸ்கெட் வந்து அந்த பொண்ணு லைக் தி கேர்ள் வில் டூ இட் ஒன்ட் உடஞ்சு ஃபை அண்ட் ஃபால். இவங்க வந்து the guy will milk bikis dunk பண்ணி டைட்டானிக் கப்பல் மாதிரி எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. நான் அது ஒரு 8 minutes ஒரு வீடியோ பார்த்துட்டு தேடி கண்டுபிடிச்சு யாரா இதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணதுதான். ஸோ இப்போவும் லைக் ஹரிபாஸ்கர் படம் எனிதிங் ஐயா நீங்க கொடுத்த வீடியோ குவாலிட்டிக்கு நான் சும்மா கூட உட்காந்து பார்ப்பேன் படத்தை அப்படின்ட்டு. ஸோ ஃபார் மீ இட்ஸ் அன்டவுட்டட்லி ஹரிபாஸ்கர் தான். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீக்கிங் அபவுட் டெலிவிஷன் லைட்டா அந்த பக்கம் போகும். வாட் இஸ் கார்ட்டூன்ஸ்லாம் நிறைய பார்த்து வளர்ந்துருப்போம்ல. இப்போ எனக்கெல்லாம் வந்து சுட்டி டிவி, ஜெட்டெக்ஸ் எல்லாம் வந்து காணுங்க, போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க். நான் வந்து அப்படியே ஒரு சேனலா சொல்லுவேன். உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் அதெல்லாம் ஞாபகம் கூட இல்ல எனக்கு. படுத்திக்கோங்க பரவாயில்ல, பாப்போம். சுட்டி டிவி, குளோரியாவின் வீடு ப்ரோ, டைட்டில் சாங் சீரியஸ். I have genuinely wanted a house like that. I think everyone has. ஒரு மாதிரி பயங்கரமா இறங்குவாங்க, படியே இருக்காது, ஏதோ ஒரு ட்ராலி மாதிரி ஒண்ணு இறங்குவாங்க. அது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். மாஸ். ஓகே, கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்தது இல்ல. நான் வந்து சுட்டி டிவி தான் கொஞ்சம். ஓகே, சுட்டி டிவி. ஆகி அந்த காக்ரோச்சஸ்ல எதுல வரும்? நிக்கலோடியன். அதுல ஓகே, அந்த மாதிரி எனக்கு வந்து சேனல் ஞாபகம் இல்ல. பட் இதெல்லாம் ஆகி அந்த காக்ரோச்சஸ் அதெல்லாம் நானும் என் தங்கச்சியும் உட்காந்து போட்டுட்டு பாத்துட்டு இருப்போம். ஆகி அந்த காக்ரோச்சஸ்ல ஸ்கிரிப்டே இருக்காதுல்ல, ப்ளூ கலரா இருக்கும் ஸ்கிரீன், லிட்டரலா அப்படிதான். அப்புறம் போகோ
போகோல என்னென்ன இருக்கு கொஞ்சம் அப்படியே சோட்டா ஞாபகம் பீம், சோட்டா பீம்லாம் சோட்டா பீம், ப்ரோ லிட்டில் இந்த கிருஷ்ணா, தோலக்பூர் சோட்டா ரீசெண்டா ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. சோட்டா பீம் ஆப்வியஸா பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு வந்து நைட்ல போகோல சுனேனான்ட்டு ஒரு ரியாலிட்டி சூப்பரா இருக்கும். அவ கனவுல நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஐ லவ் தட். நான் வந்து என் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. 10 மணிக்கு தான் போடுவான். நைட் 10 டைம்ஸ் to 11 நோ சுனேனா பார்த்தாதான் ப்ரூவா சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு ஓ மை காட். பார்த்துட்டு படுத்தேன். இதெல்லாம் வந்து 3rd standard 4th standard அந்த மாதிரி. தட் ஓகே. தென் டிஸ்னி பார்த்தது இல்லையா? கொஞ்சம் அந்த 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 டைப் இல்ல அப்பவே. டிஸ்னில பிரின்சஸே வராது. ஓகே, அதாவது நீங்க சொல்றது வந்து டிஸ்னி பிளஸ் ஜூனியர். ஜூனியர் ஜூனியர்ல தான் சோஃபியா அதெல்லாம் வரும். நான் சொல்றது வந்து ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப். ஐயோ சேனல மறந்து அத மறந்துட்டேனே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபினிஷ் அண்ட் ஃபர்ப் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வந்து அதுலயும் ரியாலிட்டி ஷோ நான் பேர் ஆஃப் டூ கிங்ஸ் அப்புறம் டக்குன்னு வந்து blank ஆயிடுச்சு. பேர் ஆஃப் டூ கிங்ஸோட தீம் மியூசிக் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் எப்படி மறந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, வயசாயிருச்சு. வாட் இஸ் யுவர் எனக்கும் கொஞ்சம் தூரமா இல்ல தூரமா ஓ பாட்டு இல்லாம இன்னிசை மட்டும் இல்லை என்றால் என்றோ என்றோ இறந்திருப்பேன் மாதிரி. Oh my God, guys. நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. லைஃப் இஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் செருப்படிஸ் அண்ட் கம்பேக்ஸ்.